வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகைக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1.5 சென்ட்டுங்க. ஒரு 13x35 அளவில் ஒரு 455 சதுரடி உள்கட்டமைப்பில் இந்த வீடு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு தெற்கு பார்த்த வீடு ஒரு 29 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள்ங்க, வேலை பேசிக்கலாம். ஒரு 6 அடி உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டிலேருந்து தரைத்தளத்துலேருந்து பிரேஸ் மட்டும் ஏற்றிருக்காங்க. நல்ல ஹைட்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 30 அடி ரோடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான வீதி, சரிங்களா? இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படிக்கு போகிறதுல மோக்கொண்டு எல்லாமே சேஃப்டி கேட்டு. உள்ளே நுழைஞ்சோடனே இந்த அருக்கு போரு தண்ணி, நல்ல தண்ணிங்க. குடி தண்ணி நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வாகைக்குளம் பனங்காடி இந்த சரௌண்ட் ஃபுல்லாகவே தண்ணி நல்லாயிருக்கும், சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பைக்கை பார்க் பண்ணிக்கலாங்க. ஏற்றி தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. இந்த ஃபோர்ட்டிக்கோ, அந்த சின்ன வராண்டா இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு 42லேருந்து ஒரு 50 சதுரடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டிக்கோ. இதில் வந்து பைக்கை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைலும் கிரானைட்டும் மிங்கிள் பண்ணி ஸ்டெப்ஸை நல்லா அழகாக வச்சுருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. கதவு அருமையாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்கா? அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஒரு 11x12 அளவுங்க, 132 சதுரடி. மேலே பால் சீலிங்லாம் பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஃபேனெல்லாம் இந்த வீட்டில் இன்பில்டாக வந்துடுதுங்க. ஃபேனெல்லாம் வாங்க வேண்டாம். இந்த வீட்டை வாங்குறவங்க பெட்ரூமும் சரி ஹாலும் சரி ஃபேன்லாம் வந்துடுது. உள்ளே வந்து டபுள் எல்இடி போட்டிருக்காங்க. ஒரு பிங்க் ஒன்று, ஒரு ப்ளூ ஒன்று. தெரியுதுங்களா? பிங்க் கலரில் ஒரு லேயர் தெரியுது, ப்ளூ கலரில் ஒரு லேயர் தெரியுதா? இந்த மாதிரி இருக்குங்க. வெளியில் அவுட்டரில் வந்து ஒரு லேயர் தெரியும். அது ஒரு எல்லாமே எல்இடி விளக்குகள் அருமையாக இருக்குது. இந்த இது பூரா பால்சேலி பூராமே எல்இடி ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வருதுங்க. பாருங்கள், இதெல்லாம் சரிதாங்க. இந்த பூஜை ரூம்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியுது. நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். நல்லா இருக்குங்களா? ஸ்பேசியஸான ஹாலு. இந்த இருக்குது பாருங்கள் பூஜை ரூம். ஏன்னா கிழக்கு பார்த்து தான் இருக்கும் பூஜை ரூமு. கிழக்கு பார்த்து இந்த இருக்குது பூஜை ரூம், சரிங்களா? ரைட்டு, ஓகே. பார்த்துட்டிங்களா? இப்போது அந்த ஹாலில் ஒரு ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுதுங்க. அது பாருங்கள், இது இந்தியன் டாய்லெட்டாக இருக்குது. நல்லா மேலே வரைக்கும் டைல் ஏற்றிருக்காங்க, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து வெளியில் வெண்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றோட்டம் இருக்குது. பெட்ரூம் பாருங்கள், ஒரு 115 சதுரடிங்க பெட்ரூம். நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமு. காற்றோட்டத்துக்கு குறைவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதுனால நல்லா இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருதுங்க லொக்கேஷன். இப்படியே நீங்கள் மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அருமையான சீனரிஸ் நல்லா இருக்குது. பச்சை பசேர்னு அப்படியே பார்த்தீங்கன்னா நெல் வாசனையோடு அருமையாக இருக்குது. இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது. ஃபேனு மேலே அழகாக பூ டிசைனு இது எல்லாமே வந்துடுதுங்க. பாருங்கள், நல்ல வெளிச்சம், நல்ல காற்றோட்டம், நல்லா இருக்குது. இப்போ இதில் அந்த ஜென்ரல் இது அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம். இது வந்து இந்தியன் டாய்லெட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இந்த மாதிரி வந்துடுது. மேலே வந்து வாட்டர் ஹீட்டருக்கு பைப் லைன் இருக்குது, ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது, சரிங்களா? இது உங்களுக்கு லைட்டு போடலை, அதனால் கொஞ்சம் இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு அருமையான ஒரு வீடு. ரேட்டு வந்து நெகோசியபிள், பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், இந்த கிச்சன்லாம் வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் வரக்கூடிய கிச்சனாக இது இருக்குது. இந்த இருக்குது, நல்லா இருக்குங்களா? கிச்சன் டாப்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. மாடுலர் கிச்சனாகவும் இருக்குது. நிறையா வச்சுக்கலாம் திங்ஸ் எல்லாம். இந்த மாதிரி இந்த அரசல ஜாமான்கள் சொல்லுவோம், மிளகாய் ஜாமான், நம்ம அந்த குழம்பு இது எல்லாம் வைக்கிறோம்ல, நம்ம வீட்டு சமையல் பண்ணுறதுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் இதில் வச்சுக்கலாம். மேலே பாருங்கள், அந்த லாஃப்ட்டு, பெரிய லாஃப்ட்டு, அந்த கபோர்டு வந்துடுது. இது டஃபன் கிளாஸ் ஒர்க்கில் இந்த கபோர்டு பாருங்கள். இந்த செல்ஃப் வந்துடுதா? இதில் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் நிறையா திங்ஸை நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குது. எக்ஸாஸ்ட்டு இதில் வச்சுக்கலாங்க. அதாங்க, நீங்கள் மாடலுக்கு இது இப்போ சிம்னி போட்டிங்கனாலும் அந்த பைப் லைனை கொண்டு போய் விட்டுறலாம். இல்லை நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சாலும் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. கிச்சன் நல்லா இருக்குது, தெரியுதுங்களா? அதே மாதிரி டிவி ஷோகேஸு எல்லாமே நல்லா இருக்குது. மாடிக்கு போகிற வழியில் பாருங்கள், கேட்டு ஃபுல்லாகவே சேஃப்டி கேட்டு வச்சு அடைச்சிட்டாங்க. நம்ம தேவைப்பட்டால் நம்ம
பூட்டு போட்டுக்கிட்டு நம்ம இதை திறந்து போய்க்கலாம் வந்துக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டிங்க, மாடி கேட்டு போட்டு வச்சுட்டு சேஃப்டி தானே, நல்லது தானே. பாருங்கள், படிக்கட்டெல்லாம் நல்ல ஸ்பேசியஸாக நல்லா அருமையாக இருக்குங்க. பாருங்களேன், பெரிய படிக்கட்டாக இருக்கா, அகலமாக இருக்கும். நேரில் வந்து பாருங்கள் தெரியும். இந்த மாதிரி ஒரு 750 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் வந்துடுது. அதில் பாருங்கள், அப்படியே நடவு நட்டுட்டாங்க எல்லா பக்கமும். அந்த தமிழ்லாம் படிப்போம், பச்சை பட்டாடை உடுத்தியாது போன்று அப்படின்லாம் நம்ம தமிழில் படிப்போம்ல, அதாவது பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி நல்லா அருமையாக இருக்குது. வீடுகள் பாருங்கள், ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதியாகவும் இருக்குது. தண்ணி நல்லா இருக்குது, காற்று நல்ல தூய காற்று நல்லா இருக்குது, ஏரியா நல்லா இருக்குது. வாங்க நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். சரிங்களா? இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.